Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 47வது நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நானும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்ட காரியம் என்ன? நீ கேட்ட காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஆமென். நாம் வாசித்ததான இந்த வசனம் நமக்கு நிறைய முறை நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்கள் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நமக்கு நெகேமியாவுடைய சம்பவங்கள் தெரியும். ஆனாலும் நான் சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நெகேமியா சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக அவன் வாசம் பண்ணுகிறான். அதாவது ராஜாவுக்கு சேவை செய்யக்கூடிய, ராஜாவினுடையதான தனி அறையில், அதாவது ராஜாவும் ராஜாத்தியும் இருக்கிற இடம் வரைக்கும் சென்று ராஜாவுக்கு சேவை செய்யும்படியான ஒரு பானபாத்திரக்காரன் தான் இந்த நெகேமியா என்கிறதான ஒரு மனிதன். அன்றைக்கு அநேகரை அரண்மனையில் வேலைக்கு சேர்த்தார்கள். பாபிலோன் அரண்மனையிலையும் சரி, சூசான் அரண்மனையிலையும் சரி, அநேகர் இஸ்ரவேலர்களை வேலைக்கு எடுத்தார்கள். எதற்காகனா, நல்ல திறமையானவர்களை, நல்ல படித்தவர்களை, நல்ல குணாதிசயம் உடையவர்கள்னு சொல்லி இப்படி பலதரப்பட்ட மக்களை பலதரப்பட்ட வேலைக்காக அமர்த்தப்பட்டார்கள். அதில் சிலரை முக்கியமாக அரண்மனைக்குள் வேலை வைப்பதற்காக சிலரை தெரிந்து கொண்டாங்க. அதை நம்ம தானியேல் பார்த்துருக்கோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்துருக்குறோம், அப்புறம் எஸ்தர் பார்த்தோம், அவங்க ராஜாத்தியாவே உள்ளே போகிறத நம்ம பார்த்தோம். அது இப்போ அதே போல் எஸ்ராவின் புஸ்தகத்தில் சேஸ்பாரத் அப்படின்றதான ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோம். அவர் தான் யூதாவுக்கு பிரதானியாக இருந்து கோரேசுடையதான கரத்திலேருந்து பரிசுத்த பணிமுட்டுகள், ஆலயத்துடைய பரிசுத்த பணிமுட்டுகளெல்லாம் கொண்டு வந்த சேஸ்பாரத் அப்படின்னு எஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்த்தோம். இப்போ இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் இந்த நெகேமியா எப்படிப்பட்டவராக இருக்காரு? ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். பானபாத்திரக்காரன் அப்படின்னா, ராஜா சுவைக்கிறதான எந்த திராட்சை ரசத்தையும் இவர் சுவைத்து அது நல்லது, இது விஷமற்றது, இது புசிப்புக்கு நல்லது, இதில் எந்த தீங்கும் இல்லை என்று இந்த நெகேமியா சொன்னா ராஜா அப்படியே அதை குடிச்சிருவார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நெகேமியாவின் மேல ராஜாவுக்கு அவ்வளவு ஒரு பிரியம், ஒரு நம்பிக்கை. ஏன்னா ராஜாவை நெருங்குற அளவுக்கு நெகேமியாவுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நெகேமியா எந்த அளவுக்கு ராஜாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்திருக்கணும், அல்லது ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவனா இருந்திருக்கணும், அல்லது அவன் தன்னுடைய உண்மையை எந்த அளவுக்கு காண்பித்திருக்கணும் என்பதை நம்ம யோசிச்சுக்கலாம். இப்படி நெகேமியா ராஜாவோடு பணி செய்து கொண்டிருக்கிற அந்த பானபாத்திரக்காரனா இருக்கிற நாட்கள்ல, ஒரு தலைவனா இருக்கிற நாட்கள்ல இந்த சம்பவங்கள் நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல நேற்று வாசிச்சோம் பார்த்தீங்களா? எருசலேமிலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது.
நெகேமியா கிட்ட சொல்றாங்க, மகா தீங்கையும் நிந்தனையும் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம், அலங்கம் இன்னும் கட்டப்படவில்லை, இடிக்கப்பட்டிருக்கு என்று கேட்ட உடனே இவன் உட்கார்ந்து, நெகேமியா உட்கார்ந்து உபவாசித்து மன்றாடி துக்கித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாவ அறிக்கை பண்ணதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை என்னன்னா, இதே வசனத்துல, இந்த 4வது வசனத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நேற்று சொன்னதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆலயம் கட்டப்பட்டது தேவனுடைய திட்டத்தினால். அல்லேலூயா, ஆலயம் கட்டப்பட்டது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் வார்த்தையின்படியே. அவர் ஏற்கனவே சொன்னார், கோரேசை நான் எழுப்புவேன், அவன் ஆலயத்தை கட்டுவான் என்று தீர்க்க தரிசனத்தை தேவன் சொன்னார். ஆனா அதன் அடிப்படையில தான் எஸ்ராவின் புஸ்தகத்துல கோரேஸ் தன் பாபிலோனை கைப்பற்றினதற்கு பிற்பாடு அநேகரை எழுப்பி போய் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னுவார். ஆனா இந்த அலங்கம் கட்டப்பட்டது ஜபத்தினால. அல்லேலூயா, இந்த அலங்கம் கட்டப்பட்டது ஜபத்தினால. ஆலயம் கட்டப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையினால. அது கர்த்தருடைய வார்த்தை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வார்த்தையில அலங்கமும் இருந்தது. ஆனா அலங்கம் கட்டுவதற்கு அங்க இருந்த ஜனங்கள் அனுமதிக்கல. பிற்பாடு 70 ஆண்டு காலங்கள் கர்த்தரும் அதை குறித்த எந்த ஒரு பாரத்தையும் யாரிடத்திலையும் போடல, யாரும் அதை குறித்து பாரப்படவும் இல்லை. ஆனா இப்ப அலங்கம் கட்டப்படுது. இந்த அலங்கம் கட்டப்படுவதற்கான முழு காரணம் எதுன்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரங்கள், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நான் ஏற்கனவே நெகேமியாவை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன். நெகேமியா ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவன். சொல்ல போனா அரண்மனைக்குள்ள நெகேமியா ஒரு நண்பனை போல. அல்லேலூயா. வெளியில போகிறப்ப என்ன பானபாத்திரக்கார ராஜாவுக்கு நண்பனான்னு கேட்டு சில பேர் சிரிப்பாங்க. அதனால வெளிப்பிரகாரமான அல்ல, அரண்மனைக்குள்ள ராஜாவுக்கு ஒரு நல்ல நெருக்கமான நண்பன்னா யாருன்னா அது நெகேமியா தான். ஏன்னா நெகேமியா பானபாத்திரக்காரனா திராட்சை ரசம் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. திராட்சை ரசம் அன்றைக்கு இருந்த ஒரு மதுபானம் போல. பொதுவா யார் எப்போ வளருவாங்க, யார் எப்போ உண்மை பேசுவாங்க? உள்ள மது போச்சுன்னா உண்மையெல்லாம் என்ன ஆயிரும், தன்னை போல புலம்பல், உண்மை எல்லாம் வெளியே வரும். இப்ப நெகேமியாவுக்கு ராஜாவை குறித்து நல்லா தெரியும். ராஜாவை குறித்து எல்லாம் அந்தரங்கமும் தெரியும், அவருடைய வருத்தமும் தெரியும், அவருடைய பலவீனமும் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு நெகேமியா ஒரு நெருக்கமுள்ள மனிதனா இருக்கிறாரு. ஆனா ராஜாவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் நெகேமியா ஒரு நாளும் ராஜாவை நம்பி இந்த வார்த்தையை ராஜாவிடத்துல கொண்டு போகல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களை நம்பி நான் போவதை விட பரலோகத்தின் தேவனை நம்பி நான் போவேனானால் என் காரியம் நிச்சயமாய் கட்டப்படும். இன்றைக்கு அநேக நாட்கள்ல அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள், அது சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்ம எதை தான் முன்வைக்கிறோம்? மனுஷர்களை முன்வைக்கிறோம். எனக்கு அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க, எனக்கு அவங்க பிரியமானவங்க, என்னோட அவங்க நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் ஒன்னா படித்தவங்க, ஒன்னா வேலை செஞ்சவங்கன்னு நான் கேட்டால் அவங்க தட்ட மாட்டாங்க, எனக்கு உதவினா அவங்க வராமல் இருக்க மாட்டாங்கன்னு நாம் எப்பொழுதும் மனுஷர்களை முன்வைத்து பார்க்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நான் என்றைக்கு மனுஷனை முன்வைக்கிறேனோ என் வாழ்க்கை கட்டப்படாது. ஆனால் என்றைக்கு பரலோகத்தின் தேவனை முன்வைக்கிறேனோ அன்றைக்கு அலங்கமானது கட்டப்படுவதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்ப நெகேமியா தேவ சமூகத்தில் ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் பார்த்துட்டோம் ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டோம் நெகேமியா பாவ அறிக்கையின் ஜெபத்தை பண்ணாருன்னு. இப்ப அந்த ஜெபம் மாத்திரம் அல்ல, நெகேமியா இன்னொரு ஜெபத்தையும் சேர்த்து என்ன பண்ணாரு, பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஜெபத்தின் வல்லமை அல்லது ஜெபத்தின் ஆளுமை. அல்லேலூயா. ஜெபத்தோட வல்லமையும் ஜெபத்துடைய ஆளுமையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
நான் பண்ணுகிற ஜெபம் எனக்கு எந்த அளவுக்கு பிசாசு மத்தியில, சத்துருக்கள் மத்தியில, அல்லது கட்டப்படாத இடிக்கப்பட்ட காரியத்துல வல்லமை உடையதா இருக்கிறது, அல்லது ஆளுகை பண்ணக்கூடியதா இருக்கு என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இப்ப நெகேமியாவுக்கு ஒரு காரியம் என்ன? அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, அலங்கம் கட்டப்படணும். இதற்கு ஒரு நல்ல ஆளுமை வேணும், ஒரு நல்ல ஆளுமை வேணும், மனிதர் பலம் வேணும். ஆலங்கம் கட்டப்படுறதுக்கு ஆளுமை வேணும், அதிகாரமும் வேணும், அதிகாரமும் வேணும், எல்லாமே வேணும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? இன்றைக்கு நமக்கு ஆளுகை கிடைக்கணும்னா, நமக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அது ஜெபம் மட்டும்தான். அந்த ஜெபத்துடைய வல்லமை என்னன்னு அந்த ஜெபம் எனக்கு காண்பிக்கும். அந்த ஜெபத்துடையதான ஆளுமை என்னங்கிறதையும், ஆளுகை என்ன என்பதையும் அந்த ஜெபம் எனக்கு காண்பிக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் நெகேமியா என்ற தேவ மனிதன். இப்ப நெகேமியா தேவ சமூகத்துல ஏற்கனவே ஜெபிக்க ஆரம்பிச்சு. எப்படி ஜெபிக்கிறாரு? 9வது வசனம், அதாவது 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் எப்படி ஜெபிக்கிறாரு? ஏற்கனவே பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நம்ம பார்த்தோம். இப்ப நான் இன்னொரு ஜெபத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நெகேமியா ஜெபிக்கிறாரு 9வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நாம் ஜெபிக்கும் போது அநேக நேரத்துல தேவன் நம்மோடு பேசின வார்த்தையை தேவனோடு நினைத்தருளும்படியாக நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தேவன் மறந்துடுவாரா? இல்லை இல்லை இல்லை, தேவன் மறக்க மாட்டாரு, நான் மறந்துடக்கூடாது. என்னோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் மறக்கிறவர் அல்ல. என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர், எந்த வயதில் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வரணும், எந்த வயதில் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், எந்த வயதில் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், எந்த வயதில் எனக்கு அபிஷேகம் உண்டாகணும் அப்படிங்கிற திட்டங்கள், தெளிவுகளை, எந்த வயதில் திருமணமாகணும், எந்த வயதில் பிள்ளைகள் பெற்று, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பை சாட் ஒன்று போட்டு வச்சிருக்காரு, ஒரு அட்டவணையை அவர் போட்டு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது என்னை குறித்த காரியத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல. நம்மை அவர் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. நான் சொல்லுகலாம், கர்த்தாவே என்னை மறந்துட்டீரான்னு சொல்லி. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லும், அவர் நம்மளை கைவிட்டாரே, மறந்தாரே, ஏன் நீ சொல்ற அப்படின்ற ஒரு வார்த்தை ஏசாயா மூலமா கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆனாலும் நாம் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்துல தேவன் நினைவு கூறும்படியான ஜெபங்கள் நாம் செய்ய வேண்டும். என்ன நினைவு கூறும்படியான ஜெபம் என்று சொன்னா, இங்க மோசே சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்வார். சங்கீதம் 119 49வது வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின முது வாக்குகளை. திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 119 49வது வசனம். சங்கீதம் 119 49வது வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. இப்ப இவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? ஜெபம் பண்ணுகிறாரு, ஏசப்பா நீங்க கற்றுக் கொடுத்ததுனால, நீங்க சொன்னதுனால, நீங்க இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறதுனால ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன்? நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்க. என்ன நம்பிக்கையான வார்த்தை? திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன், பின்பற்றிக்கொள்ளுங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு முன்னாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தித்து செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து.
அப்படின்னு ஒரு வார்த்தைய மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசையின் மூலமா மோசையோடு தேவன் பேசின வார்த்தைகள், அதாவது கற்பனைகள், 10 கற்பனைகள் இல்லாமல் மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள், இதையெல்லாம் கடைபிடிக்கணும். ஒபே திஸ் ஆர்டர். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் என்னாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சில நிபந்தனையான காரியங்களை மோசே கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த காரியங்களை இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்தின் இந்த வசனங்கள் நம்ம வாசிச்சோம். உபாகம் 28ஆம் அதிகாரத்திலையும் 29ஆம் அதிகாரத்தையும் 30ஆம் அதிகாரத்தையும் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும், அதை அவர்கள் மீறும் போது என்னென்ன சாபங்கள், என்னென்ன துன்மார்க்கமான காரியங்கள் செய்யும் போது, பிரியமற்ற காரியங்கள் செய்யும் போது தேவனுடைய கோபத்தையும் அங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த 28, 29, 30 நீங்க தொடர்ந்து வாசிக்கிறப்ப இந்த 30ஆம் அதிகாரத்தின் இந்த முதல் 4 வசனங்கள் நமக்கு புரியும். அப்ப தேவன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த நல்ல காரியங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதாவது ஆசீர்வாதங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கற்பனையை கை கொள்ளணும். ஒருவேளை நான் கை கொள்ளாமல், நான் தேவனுக்கு கோபம் மூட்டி, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சு, நான் தேவனை விட்டு விலகி தேவ சமுத்திரம் தூரமா போயிருந்தா, வேதம் சொல்லுகிறது, நீ திரும்புவாயானால் நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நீ திரும்புவாயானால் அதை தான் இங்கே நெகேமியா சொல்லி ஜெபிக்கிறாரு. நீங்கள், அதாவது நெகேமியா 1:9, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தால் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரே நம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு. நம்முடைய ஜெபத்துல எப்பொழுதும் வேத வசனங்களை குறிப்பிட்டு ஜெபிப்பது ரொம்ப நல்லது. வேத வசனங்களை குறிப்பிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மனிதர்கள் தன்னுடைய இருதயத்தில் தோன்றினதெல்லாம் எழுதினது கிடையாது. தேவ ஆவியால் அருளப்பட்டு தேவ ஆவியானவரால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் நாம் படிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். அப்படிப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். பொதுவாக நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கணும்னா வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அதுல பிரயாண பாதுகாப்பு இருக்கு, குடும்ப பாதுகாப்பு இருக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஆரோக்கியம் அடங்கி இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவே, இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கல்ல, பொல்லாப்புனக்கு நேரிடாதுன்னு சொன்னீங்கல்ல, வாசலே தலையை உயர்த்தினால் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்னு சொன்னீங்கல்ல. ஒவ்வொரு வேத வசனங்களையும் நம் வீடுகளில் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம் பிள்ளைகள் மேல சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம மேல சொல்லி ஜெபிக்கணும். சபையில ஜெபக்குறிப்பு சொல்றப்ப சில அந்த ஜெபக்குறிப்புக்கு ஏற்ற வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அதுக்கு நம்ம பழகணும். அப்ப தேவ சமூகத்துல தேவ வார்த்தை நினைவு கூறும்போது அதால் சில பலன்கள் நமக்கு உண்டாகிறது. வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, ஏன்னா அந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும் போது அது என்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் போது அதற்கு இன்னும் வல்லமை அதிகமாக செயல்படுகிறது. ஒரு காரியத்துக்கு நம்ம பொதுவா, ஏசப்பா என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, பொதுவா நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், என் பிள்ளை ஸ்கூலில் நல்ல பிள்ளையா இருக்கணும், என் பிள்ளை எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, என் பிள்ளை நல்ல புத்திசாலியா இருக்கணும். இது சாதாரணமாக ஒரு அப்பா ஒரு அம்மா தன் பிள்ளை மேலே வைத்திருக்கிறதுனா பாசத்தால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நான் சொல்றது யாக்கோபின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானோ சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் பெற்றுக்கொள்வான். பாலகருடைய நாவிலே துதியை வைத்தீரே, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை பண்ணாது என்று சொன்னீரேன்னு சொல்லி வேத வசனங்களை நமக்கு இருப்பிடம் தரனாலும் பரவாயில்ல, வசனமா நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அதோடைய வல்லமை இன்னும் அதிகமாகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே,
ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஜெபம் பண்றப்ப அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்போ ஜெபம் பண்ண போனப்ப அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது, நீங்கள் ஜெபம் பண்ண வருவீங்களா அப்படின்னாங்க. வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டுன்னு நான் போயிட்டு ரொம்பலாம் எதுவுமே சொல்லலை, அந்நிய பாஷை பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை. வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கும் போதே அந்த வார்த்தையின் வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்படியே தரையை கூட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆடி ஓட்டம் ஓடி ஒடுங்கி உக்காந்து அது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. எதற்கு சொல்கிறேன்னா, அங்கே போய் நான் அந்நிய பாஷையெல்லாம் நான் ஜெபிக்கவும் இல்லை, நான் ஒரு பெரிய பாரமான ஜெபத்தையும் ஜெபிக்கலை. என் விசுவாசத்தை கொஞ்சம் ஏற்றி வேத வசனத்தை தான், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறப்ப அங்கே வல்லமை உண்டாகுது. அப்போ நாம் வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது, நினைவு கூறும் போது தேவனும் அதை நமக்கு நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அதே போலதான் ஸ்தோத்திரம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கிறப்ப அங்கேயும் வேதம் ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கு. நல்ல ஒரு வார்த்தை, நான் திருப்புங்க, ஏசாயா 11 போதும். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேல் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலும் இருந்து கூட்டுவார். இதை நினைவு கூறுகிறார், நெகேமியா நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு? இயேசுவே, தேவனாகிய கர்த்தாவே, நீங்க சொன்னீங்கல்ல நான் ஒரு கொடியை ஏற்றுவேன், அந்த கொடிக்கு கீழே இஸ்ரவேலை 4 திசையிலும் இருந்து கூட்டி வருவேன்னு சொன்னீங்கல்ல, நினைவு கூறுகிறார். அதே போலதான் எரேமியாவின் புஸ்தகம் 23:3, 31ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்க்கிறப்ப அங்கேயும் அப்படிதான் சொல்லியிருப்பாரு, என் ஜனத்தை நான் அழைத்து வருவேன். அதே போல எசேக்கியேல் புஸ்தகத்துல வரப்ப 20ஆம் அதிகாரம் 34, 41, 36, 24 வரப்ப மந்தையை நான் திரும்ப என்ன பண்ணுவேன், ஆட்டை கொண்டு வந்து மந்தையில திரும்ப சேர்த்து நான் கொழுமையாக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது அதே போலதான் இருக்கும். அப்ப நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க முதலாவது பழகணும். அல்லேலூயா, ஆமென். அதே போல தேவனுடைய வல்லமையை நாடி நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணுமா. முதலாவது தேவனுடைய வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். அடுத்து இங்க சொல்ற, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே, இவர்களை தானே நீங்க கொண்டு வந்தீங்க. தேவனுடைய வல்லமையை நம்ம நினைவு கூறணுமா. எப்படி நினைவு கூறணுமா, என்னை நீங்க தானேப்பா ரட்சித்தீங்க, என்னை நீங்க தானே அழைத்து வந்தீங்க, நீங்க தானே அடிச்சிருக்கிற, நீங்க தண்டிச்சது நீங்க தானே, நீங்க தானே அணைக்கணும், கரத்துல நான் விழுகிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன் மோசே அநேக இடத்தில் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களை அடிச்சீங்கன்னா இந்த புறஜாதிகள் உங்களை ஏளனமா பேசுவாங்க ஏன் சொல்றாரு? அவருடைய வல்லமைய அவருக்கே நினைப்பூட்டுறாராம். எப்படி நினைப்பூட்டுறாரு, நீங்க இந்த ஜனங்களை இங்க அடிச்சீங்கன்னா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த தேவன் அவர்களை கொன்று போட்டு விட்டார், இந்த தேவன் இரட்சகர் அல்ல, இந்த தேவன் ஒரு பெரிய ஒரு அடைக்கலம் கிடையாது என்று சொல்லி உங்க நாமம் தூஷிக்கப்படும்பா, அதனால நீங்க இவங்களை காப்பாத்துங்க. இப்ப நெகேமியாவும் அதே ஃபார்மட்டை ஃபாலோ பண்றாரு, நெகேமியாவும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாரு. ஆண்டவரே மதில்கள் இன்னும் கட்டப்படாம இருக்கே, மதில்கள் இன்னும் கட்டப்படாமல் இருக்கே, நிந்தனையும் மகா தீங்கும் மகா அவமானத்தையும் அவங்க சுமந்துகிட்டு இருக்கிறாங்களே, உங்க வல்லமையை காண்பீங்கப்பா, உங்க மகத்துவத்தை காண்பீங்கப்பா, உங்க பராக்கிரமத்தை காண்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்க நெகேமியா மறுபடியும் அன்றைக்கு மோசே எப்படி ஜெபித்தாரோ அதே போல இவரும் ஜெபிக்கிறாரு. 11வது வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஜெபத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா,
எப்பா என் ஜெபத்தை, என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. முதலாவது வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. எதற்காக இவர் ஜெபிக்கிறாரு? அலங்கம் கட்டப்படணும். இவருடைய நோக்கம் என்ன? ஆலயம் ஆலயம் கட்டப்பட்டாச்சு, இப்ப அலங்கம் கட்டப்படணும். அலங்கம் கட்டப்படாம இருக்கு. அலங்கம் கட்டப்படாம இருப்பதற்கான காரணம் அங்கு அநேகர் எழும்பல. இதெல்லாம் ஓகே. இப்ப நெகேமியா ஜெபம் பண்றார், ஆண்டவரே உமது வல்லமையை நீங்க காண்பித்தருளுங்க. உங்க வல்லமைய நீங்க காண்பீங்க. உங்க பராக்கிரமத்தை நீங்க பாவ அறிக்கை செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கையின் ஜெபத்தை பண்ணிட்டாரு. ரெண்டாவது ஜெபம் என்ன பண்றாரு? வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. அடுத்து தேவ வல்லமையை சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு அடுத்ததாக தயவு பண்ணும், என் காரியத்தை கைகூடி வர பண்ணும். மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? என் காரியத்தை, இப்ப நேற்றுல இருந்து நம்ம பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் பாவரிக்கையின் ஜெபம், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறி பண்ணுகிற ஜெபம், மூன்றாவது அவருடைய வல்லமையை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், நான்காவது தான் என் காரியத்தை கைகூடி வர பண்ணும் அப்படிங்கிற ஜெபம். இப்ப 4 விதமான காரியத்தை தன் ஜெபத்துல நெகேமியா வைத்திருக்கிறார். அதுல 4வது காரியம்தான் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா, என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. இந்த விஷயமாக நான் பேச போகிறேன். நான் பேச போற மனுஷன் கண்ணில் எனக்கு தயவு வர பண்ணுங்க. மனுஷன் யாரு? ராஜா. ராஜா கிட்டதான் நான் பேச போறேன், எனக்கு தயவு கிடைக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம், ஒருவனுடைய ஜெபம் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஜெபிக்க முடியுமோ, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க முடியுமோ, தேவனை உயர்த்தி ஜெபிக்க முடியுமோ, தேவ வசனத்தை சொல்லி ஜெபிக்க முடியுமோ, நாம் ஜெபித்து பின்பு என் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் நாம் பண்ணுகிற ஜெபத்தின் ஆளுமை அது வேற விதத்துல மாறுகிறது. அல்லேலூயா. வேதாகமத்துல எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறாங்க. ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு ஒரு 2 மனுஷங்களை நான் சொல்றேன். தாவீதும் தானியேலும். 2 பேருடைய வாழ்க்கையிலும் சிங்கம் இருக்கு. 2 பேருடைய வாழ்க்கையிலையும் சிங்கம் இருக்கிறது. ஒருவன் துதித்ததால் சிங்கத்தின் வாயை கிழித்து போட பலன் கிடைச்சிச்சு. இன்னொருவன் ஜெபத்தால் சிங்கத்தின் வாயை கட்டி போட பலன் கிடைச்சிச்சு. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி ஆளுகை செய்கிறது? நமக்கு விரோதமாய் பேசுகிற, நமக்கு விரோதமாய் கெர்ஜிக்கிற, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற வாய்கள் அது என்ன பண்ணுது? கட்டுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை எங்க நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னா, தெருக்கள்ல குழாய் சண்டைகள்ல பயன்படுத்துறது இல்லை. நம் உறவுகள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல, சபையில மட்டும்தான் ஜெபத்தை பயன்படுத்துற மாதிரி தெரிகிறது. அப்புறம் நம்முடைய தனி ஜெபத்துல பயன்படுத்துறோம். ஜெபத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் சத்துரு கெர்ஜிக்கும் போது நான் ஜெபிக்கணும். என் ஜெபம் சத்ருவின் வாய் அதை என்ன பண்ணுகிறது? கட்டுகிறது. சிங்கம் என்றைக்கும் பசியோடு இருக்கிற சிங்கம் இறைய பார்த்தோன்னா சாப்பிடாம இருக்காது. அதுக்கு ரத்த வாடை வந்தாலே அதுக்கு நாக்கு ஒரு மாதிரி பரபரன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாரம் பசியோட இருக்கிற சிங்க கெபியில கொண்டு போய் தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தானியேல கொண்டு போடுறாங்க. தானியேல கொண்டு போய் போடுறாங்க. எதற்கு போட்டாங்க தானியேல? ஜெபம் பண்ணதுக்காக. எதுக்கு போட்டாங்க? ஜெபம் பண்ணதுக்காக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட எதுக்கு தூக்கி போட்டாங்க? முழங்கால் படியிட்டு ராஜா வைத்த பொற்சிலையை வணங்காமல் போனதுனால நீ ராஜாவை விட தேவனை மகிமைப்படுத்துறியா, ராஜா தான் தேவனை சொல்லி அப்படி கொஞ்சம் பில்டப் பண்ணாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதுக்கு ஒத்து வரல, கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க. ஆனா தானியேல சிங்கக்கேபியில போட காரணம் என்ன? அவன் ஜெபம் பண்ணதுனால. அவரு ஜெபம் பண்ணதுல எப்படி ஜெபம் பண்ணுவாரு? 3 வேளை ஜெபம் பண்ணுவார். தன் வழக்கமாக வைத்திருந்தாரு. அதுவும் எருசலேமை நோக்கியே ஜெபம் பண்ணுவார். ஒரு இடம், ஒரு நேரம், ஒரு நோக்கம். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு ஒரு நேரம் வேணும், என் ஜெபத்துக்கு ஒரு இடம் வேணும், என் ஜெபத்துக்கு ஒரு நோக்கம் வேணும். இப்படியே தானியேல் தன் வாழ்க்கையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது.
அவனை சிங்கக்கெபியில் கொண்டு போடுறாங்க. ராஜா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? இன்றைக்கும் நம்மை பார்த்து அநேகர் கேட்கிற கேள்வி என்ன? நீ ஜெபிக்கிறியே, உங்க ஏசப்பா அற்புதம் செய்ய மாட்டாரா? நீ ஜெபிக்கிறியே, உன் ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நீ ஜெபிக்கிற ஏசப்பா உனக்கு விடுதலை தர மாட்டாரா? அங்க பார்க்கிறோம் பாருங்க, 6:17, ஒரு கல் கெபீன் அண்டை வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரையை போட்டு வைத்துட்டு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து கேட்குறாரு, தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை 20வது வசனம் பார்க்கிறோம். தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று ராஜா கேட்கிறார். ராஜாவை தானியேலை சிங்கக்கெபியில போற ராஜாக்கு விருப்பம் கிடையாது. சிலருடைய நெருக்கத்தின் நிமித்தம் கொண்டு போட்டார். நான் சொல்றேன், நம்மளை எவ்வளவு நெருக்கத்தின் பாதையில தள்ளினாலும் என் வாழ்க்கையில ஜெபம் இருக்குமானால், என் வாழ்க்கையில ஜெபம் இருக்குமானால், எந்த நெருக்கத்தின் பாதைக்கு நான் தள்ளப்பட்டாலும் என்னை சத்ரு மேற்கொள்ள என் தேவன் ஒரு நாளும் விடுகிறது இல்லை. என் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமானால், நான் ஜெபத்தால் கட்டப்படுகிற ஒரு மனிதனாய் இருப்பேனானால், அந்த ஜெபம் எனக்கு ஒரு ஆளுமையை கொடுக்கும். அந்த ஆளுமை எங்க தெரியுமா? எனக்கு எதிராக கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு முன்பாக தேவன் தமது ஆளுமையை வெளிப்படுத்துறார். ஏன்? ஜெபிக்கிறவனுக்கு ஒரு தனி ஆளுமையை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவன் அவளை சீக்கிரத்தில் எதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. எதை கண்டு அஞ்சி நிக்க மாட்டாங்க. துணிச்சல. ஏன்? ஜெபிக்கிறவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. என் தகப்பன் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், அவள் நிழல் போல் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு மகா அசைக்க முடியாத தைரியம் இருக்கிறது. அதனாலதான் தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே கர்த்தரை தன்னோடு வைத்துக்கொண்டே இருந்ததுனால சிங்கத்தை கூட அவருக்கு சிங்கம் எப்படிதான் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சின்ன மிருகம் போல வாயை கிழிச்சு போட்டு ஒரு பாட்டுக்கு என்ன பண்ணிடுறாரு. துதிக்கிறவன் வாழ்க்கையில சிங்கம் வந்தாலும், ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில சிங்கம் வந்தாலும் அதை கிழித்து போடவும், அதன் வாயை கட்டி போடவும் துதிக்கிறவனுக்கும் ஜெபிக்கிறவனுக்கும் அதிகாரத்தை தேவன் வைக்கிறார். இயேசு நாமத்திலும் வாய் கட்டண கட்டப்படாது, அந்த வல்லமை கிடையாது. என்னை எதிர்க்கிறவன் எதிர்க்காதபடிக்கு எனக்காக தேவன் தமது வல்லமை அவர் என்ன பண்றாரு? அவர் என் சத்துருக்கு முன்பாக வைக்கிறார். எலியா ஜெபிக்கிறாரு, கேயாசி கண்கள் திறக்கப்படணும்னு. எப்படி கண்கள் திறக்கப்படுது? எலியாவுக்கு ஒரு கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. எலியா தேவ மனுஷனா இருந்தபடியினால், எலியா ஜெபிக்கிறவரா இருந்தபடியினால். ஏனென்றால் எலியா கர்மேல் பர்வதத்துல உட்கார்ந்து 7 முறை ஜெபிக்கிறார். 3 வருஷமும் 6 மாதமுமா மழை வராமல் இருக்கிற காலத்துல தேசத்துக்கு மழை வர வேண்டும் என்று சொல்லி 3 வருஷம் 6 மாதம் இல்லாத மழைக்காக கர்மேல் சிகரத்துல உட்கார்ந்து எலியா ஜெபிக்கிறாரு. 1 முறை ஜெபிக்கிறாரு, 2 முறை ஜெபிக்கிறாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு, 4 முறை ஜெபிக்கிறாரு, 5, 6, 7வது முறை ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு உள்ளங்கையின் மேகம் எழும்புகிறது. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு மேகத்தை தேவன் நிச்சயமா எழும்ப பண்ணுவார். நம் வாழ்க்கையில ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால், நாம் ஜெபிக்கிறவர்களா இருப்போமானால், அந்த ஜெபத்தின் ஆளுகை, அந்த ஜெபத்தின் ஆளுமை என்னன்னு சொன்னா, அந்த ஜெபம் எனக்கு ஒரு மேகத்தை கொண்டு வரும். அந்த மேகம் எதுக்கு தெரியுமா? வறண்டு போன என் வாழ்க்கையில வயல்வெளியை மாற்றுவதற்கான ஜெபம். ஒரு மலை, ஒரு மேகம். ஏன்? 3 வருஷம் 6 மாதமா அங்க தண்ணீர் இல்ல, மழை இல்ல, ஆத்துல தண்ணி இல்ல, குளத்துல தண்ணி இல்ல, காடுகள் பசுமையா இல்ல, வயல்வெளிகள் பசுமையா இல்ல, எல்லாம் காஞ்சி ஒரு ஒரு செருக போல கிடக்குது. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில பொருளாதார நெருக்கத்திலே இருக்கு, என் வாழ்க்கை காய்ந்து போன செருக போல இருக்கு, வைக்கோல போல இருக்கு. அதிக வெப்பம், இன்னும் வெப்பம் அதிகமாச்சுன்னா, வறட்சி அதிகமாச்சுன்னா நான் இல்லாம கூட போயிருவேன், மக்கி கூட போயிருவேன். அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும்
நான் ஜெபிக்கிற மனிதனாய் மாறும் பொழுது, நான் ஜெபிக்கிற மனிதனாய் எப்படி? பரலோகத்தின் தேவனை நோக்கி, சும்மா ஒரு கல்லுக்கு முன்னாடியோ ஒரு சிலைக்கு முன்னாடியோ இல்லை, பரலோகத்தின் தேவனை நோக்கி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின சர்வபலத்தந்து ஒத்தாசை வரும் தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னா, என் வாழ்க்கையில் காய்ந்து சருகாய் போன, கையில் எடுத்து தேய்த்து ஊதுனா ஒன்றுமில்லாமல் போகிற தூசியை போல என் வாழ்க்கையின் பொருளாதாரம் இருந்தாலும், நான் ஜெபிக்க 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 எனக்கு ஒரு மேகத்தை அவர் எழும்ப பண்ணுவார். அதுதான் ஜெபத்தின் ஆளுமை, அதான் ஜெபத்தின் வல்லமை. ஜெபத்தின் வல்லமை அதான், ஜெபத்தின் ஆளுமை அதான். நாம நினைக்கிறோம் ஜெபத்துல என்ன மாறப்போகுது, ஜெபத்துல என்னத்தை மாத்த முடியும். நாம ஜெபித்தோன்னு சொன்னா நம்ம பொருளாதாரத்தை பசுமையா மாத்த முடியும். ஒரு தேசத்துக்காக ஒரு மனுஷன் ஜெபித்து தேசத்துக்கு மழையை கொண்டு வந்து அங்க இருக்கிற மிருக ஜீவன்களை காப்பாற்ற முடியும், ஜனங்களை காப்பாற்ற முடியும், சாரிபாத் விதவையை காப்பாற்ற முடியும், பல பேரை காப்பாற்ற முடியும்னா, என் ஜெபத்தால என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, ஜெபத்தால என் குடும்பத்தின் பொருளாதார வறட்சியை ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியாது? நெகேமியா ஏன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு? ஆலயம் கட்டப்பட நெகேமியாட்ட அம்மன் ஜல்லி பைசா கிடையாது. அல்லேலூயா. அலங்கம் கட்டுறதுக்கு நெகேமியாட்ட என்ன கிடையாது? 10 ரூபாய் கிடையாது. ஆலயம் கட்டுறதுக்காண்டியாவது கோரேஸ் ராஜா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனார், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனார். இப்ப அலங்கம் கட்டுற ஆசை நெகேமியாவுக்கு இருக்கு. நெகேமியா கிட்ட என்ன இல்லை? பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் முடக்கப்பட்ட நிலைமையில் நெகேமியா இருக்காரு. அலங்கம் கட்டுறது கல் வேணும், மரம் வேணும், ஆட்கள் வேணும். இதெல்லாம் யாரு கொடுப்பா? எங்க இருந்து வரும்? பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஏன் நெகேமியா தேவனை ஏன் நான் இந்த அலங்கம் கட்டப்பட்டது ஜெபத்தினால சொன்னேன் அப்படின்னா, இந்த அலங்கம் கட்டப்படுவதற்கான கட்டளைகள் கடிதங்கள் வாங்குறதற்கு முன்பாக அவன் ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, இந்த மனுஷங்கிட்ட நான் பேச போறேன் ஆண்டவரே, இந்த மனுஷங்கிட்ட எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தை எனக்கு கை கூடி வர பண்ண வேண்டும் என்று முந்தின நாள் இரவு முழுவதும் ஜெபித்து அடுத்த நாள் ராஜாவின் சமூகத்திற்கு வந்து, ராஜாவின் சமூகத்துல அவன் வழக்கம் போல் பான பாத்திரத்தை ஊத்தி கொடுக்கும் பொழுது, திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்கும் பொழுது, ராஜா கேட்கிறாரு, உன் முகம் மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இரவு முழுவதும் கண்ணீரின் ஜெபம், இரவு முழுவதும் துக்கத்தால் அடித்துக் கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கான் நெகேமியா. இப்ப அதிகாலையில அப்படியே ஸ்தோத்திரம் வஸ்திரத்தை நல்லா போட்டுக்கிட்டு, நல்லா பவுடர் இவரை அடிச்சுக்கிட்டு, சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ராஜா முன்னாடி போய் நிக்கிறான். இதாங்க ராஜா திராட்சை ரசம். ராஜா பாக்குறாரு, ஓ மூஞ்சி நேத்து மாதிரி இல்லையே, ஓ மூஞ்சில் ஏதோ மாற்றம் இருக்கே, இது சரீர பலவீனத்தினால் வரக்கூடிய துக்கம் கிடையாது, இது இருதயத்தின் பலவீனத்தால் வரக்கூடிய துக்கம். உன் காரியம் என்ன சொல்லு? ஒரு ராஜா தனக்கு நண்பனை போல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை பேசுறது சகஜம். அல்லேலூயா. இது சகஜம், இது சாதாரண வார்த்தை. நம்ம எங்க போனாலும் நம் நண்பர்களை பார்க்கும்போது அவங்க முகம் வேறுபட்டு இருக்குமா நம்ம கேட்கிறது சாதாரண வார்த்தை. ராஜா கேட்டார். இப்ப நெகேமியா சொன்னதுக்கு ராஜா சொன்ன பதில் தான் இப்ப ஹைலைட். இப்ப ராஜா கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியம், அதாவது 3வது வசனத்துல பார்க்கிறோம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? ராஜா பார்க்கிறாரு. சரிடா, இப்ப உனக்கு என்ன தாண்டா வேணும்? ராஜா உனக்கு என்னன்னு கேட்டாரு. இப்ப நெகேமியா விஷயத்த சொல்லாம சொல்லிட்டாரு. இப்ப ராஜா கேட்கிறாரு, சரி இப்ப நீ கேட்கிற காரியம் என்ன சொல்லு? இப்ப நீ கேட்கிற காரியம் என்ன சொல்லுன்றப்ப, இப்ப மீண்டும் 4வது வசனத்துல மீண்டும் ஒரு முறை பரலோகத்தின் தேவனுக்கு, தேவனே என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க, என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க, உங்களை நம்பி இந்த மனுஷங்கிட்ட பேச போறேன், காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் அடியேன் உமது சமூகத்தில் தயை கிடைத்தால்
என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜாத்தியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவர் சித்தமாயிற்று. இது ஓகே, இதுவும் ஓகே, லீவு கேட்குற மாதிரி நினைச்சு விட்டுறலாம். அடுத்து ஒரு காரியம் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ராஜா நெகேமியாவை எப்பயும் போல விசாரிக்கிறாரு. அது சாதாரணம். ஒரு நண்பனை விசாரிப்பது போல ஒரு அரசாங்க அதிகாரி தனக்கு கீழே வேலை செய்யறவங்க ஒரு பிரியமானவளா இருக்கும் பொழுது விசாரிக்கிறது சாதாரணம். கேட்டுட்டு இப்ப லீவ் வேணுமா, சரி ஓகே, எத்தனை நாள் லீவ் வேணும் எடுத்துக்கங்க, இது சாதாரணம். இப்ப 7வது வசனத்துல இப்பதான் நெகேமியா தன்னுடையதான ஸ்பாட்டுக்கு வராரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி காரியம் கைக்கூடி வர பண்ண வேண்டும் என்று பண்ண ஜெபத்தோடைய அந்த மையத்துக்கு வர ராஜாவை நோக்கி 7வது வசனம், பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கு. கடிதங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கேட்கிறாரு. லெட்டர்ல என்ன எழுதணுமா? ராஜா நெகேமியா என்கிற அந்த மனுஷன் யூதா தேசத்துக்குள்ள வரும் பொழுது அவனை வழி தடை பண்ணக்கூடாது, அவன் பிரயாணத்தை யாருமே தடை பண்ணக்கூடாது, இது ராஜாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு அந்த கடிதத்தில் என்ன பண்ணணும்? எழுதணும் ஃபர்ஸ்ட். 2வது என்ன எழுதணுமா? 8வது வசனம், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு, நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு. இப்ப 2வது காரியம் என்ன கேட்கிறாரு? அதுல 3 விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. அலங்கம் கட்டுகிற வேலைக்கு, ஆலயத்தின் நிலைகள் வைக்கிறதற்கு, நான் தங்க போற வீட்டுக்கு. யாரு தங்க போற வீட்டுக்கு? நெகேமியா தங்க போற வீட்டுக்கு. இப்ப மரம் யாரு கொடுக்கணுமா? ராஜாவுடைய பர்சனல் தோட்டத்திலிருந்து, வனப்பகுதியிலிருந்து. இன்றைக்கு நம்முடைய தேசங்கள்ல மலைப்பகுதிகள் நிறைய இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், இங்கிட்டு ஏற்காடு, இப்படி கொல்லிமலை, இப்படி பல மலைகள் இருக்கு. இப்ப அரசாங்கத்துக்கு மரம் தேவைப்பட்ட எங்க போய் வெட்டுவாங்க? காட்டில் போய். ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறப்ப, அல்லது அவங்களுக்கு அரசு சொந்தமான வனப்பகுதியாக இருக்கும் பொழுது யார்ட்டையும் என்ன பண்ண தேவையில்ல, அவங்க கேட்க அவசியமில்லை, அவங்க வெட்டி காரியங்களை செய்வாங்க. இப்ப நெகேமியா கேட்கறது என்ன? அப்படிப்பட்ட அரசாங்க சொத்திலிருந்து, அதுலயும் குறிப்பா ராஜாவுக்கு அதிகாரமுடைய வனப்பகுதியிலிருந்து என் வேலை செய்ய தேவையான மரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசாப்புக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஒரு லெட்டர் என்கிட்ட கொடுங்க, இன்னொரு லெட்டர் யாருக்கு எழுதுங்க? ஆசாப்புக்கு எழுதுங்க. அதுல ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட கொடுங்க. நான் போய் அதை ஆசாப் என்ன பண்ணணும்? ஏன்னா நாளைக்கு ஆசாப் எனக்கு லெட்டர் வரலன்னு சொல்லக்கூடாதுல்ல. இந்த காரியம்தான் நெகேமியாவுடைய ஜெபத்தின் மையம். நெகேமியா லீவு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. இன்றைக்கு அநேகர் லீவு கேட்க ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுறதுக்கு ஜெபம் பண்றது இல்ல. இன்றைக்கு பாதி பேர் எதுக்கு ஜெபம் பண்றாங்க? வேலை செய்யற இடத்துல ஒருவேளை இந்த காரியம் போகணும், இந்த காரியம் போகணும், லீவ் வேணும், அது வேணும், இது வேணுன்றதுக்காக ஜெபம் பண்ணிட்டு போய் லீவு கேட்டு லீவ் வாங்கிடுறாங்க. ஆனா எதற்கு ஜெபிக்கணுமோ அதற்கு என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறத மறந்துடுறாங்க. எதற்கு ஜெபிக்கணுமா? என் காரியம் என்ன, என்னை பாரப்படுத்தினது எது? அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. அந்த காரியம் கட்டப்பட தேவன் எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அந்த உத்தரவு ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? இப்ப இதுதான் மையம். இப்ப இந்த அலங்கம் கட்டப்பட எது காரணமா மாறி இருக்கு? பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா பண்ண ஜெபமே காரணம். அன்றைக்கு கர்மேல் பர்வதத்துல எலியாவுடைய ஜெபத்துக்கு தேவன் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாத பகுதியில மழையை கொண்டு வந்தாரு.
தானியேலுடையதான தொடர் ஜெபத்தை கேட்டு சிங்கத்தின் வாயை தேவன் அடைக்கும்படியான ஆளுமையை கொடுத்தாரு. ஏன்னா தானியேல் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி. சாரிபாத்துடையதான அந்த ஏழ்மையை பார்த்து, அந்த ஏழ்மைக்கும் யார் தான் ஜெபிக்கிறா? எலியா தான் ஜெபிக்கிறாரு. கேயாசுடைய கண்கள் திறக்கப்படுறதுக்கு யார் தான் ஜெபிக்கிறா? எலியா என்ன ஜெபிக்கிறாரு? என்னை சுற்றி சாதாரண ரதங்கள் இருக்கு என்றால் அதை சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் என்ன பண்ணுது இருக்கு. அந்த அக்கினி ரதம் தேவ தூதருடையதான ரதம் என்பதை பார்ப்பதற்கு இங்கே நெகேமியா என்ன பண்றாரு? சாரி, எலியா என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு நம் ஜெபத்தை அதிகரிக்கிறோமோ, நம்மால் இயன்ற மட்டும் ஜெபத்தை சார்ந்திருக்கும் பொழுது அந்த ஜெபம் மிகப்பெரிய ஆளுமையை நமக்கு உண்டாக்குறது. நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன். ஒரு பானபாத்திரக்காரனால எப்படி ஒரு அலங்கத்தை கட்டத்தக்க ஒரு அதிகாரம் கிடைக்கும்? ஆசாப் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஃபாரஸ்ட் இன்சார்ஜ். அவன் அந்த வன காட்டுல இருந்து ஒரு மரத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒருவன் எடுக்கக்கூடாது. ஆனா அந்த இன்சார்ஜ் கிட்ட போய், வனத்துறை அமைச்சர்கிட்ட போய் இப்ப என்ன கேட்கிறாரு நெகேமியா? மரம் வெட்ட மரம் கூடு, சரி ஆலயம் கட்ட மரம் வேணும், மரம் கூடு அப்படிங்கிறாரு. அளவு கிடையாது, இத்தனை டன் கிடையாது, கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். அதான் ராஜா கிட்ட நெகேமியா கேட்ட லெட்டர். அந்த உத்தரவு என்னன்னா, எனக்கு இத்தனைன்னு அளவு தெரியாது ராஜாவே, எனக்கு வேலை நடக்கணும், வேலை நடந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு மரம் என்ன பண்ணணும், சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இது அவருடைய ஜெபம். இன்றைக்கு நாம தேவ சமூகத்துல சில கட்டப்பட வேண்டிய காரியங்கள், சில இடிக்கப்பட்டு கிடக்கிற காரியங்கள் மீண்டும் எடுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லது பொருளாதாரங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு எழும்பாத பொருளாதாரம், பல நாட்களாக முடங்கி கிடக்கிற பொருளாதாரம், ஆண்டவரே இத்தனை வருஷமா இது கட்டவே முடியல, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ண முடியல, கட்டவே முடியல, எடுக்கவே முடியல, மீதம் எடுக்க முடியல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணார். வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். மீதம் எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட. மீதம் எத்தனை கூட? 12 கூட. ஒன்றுமே இல்லை, இருந்தது கொஞ்சம், அதை கொண்டு ஜெபித்தார். மீதம் 12 கூடை. அப்ப நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வல்லமை நம்மை மீதம் எடுக்க வைக்கிறது. நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருக்கலாங்க, நம்ம சம்பாதிக்கிறது 5 அப்ப 2 மீன் அளவு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா நான் ஜெபிக்கும் போது அதிலிருந்து என் தேவைகளை சந்திக்கவும், அதிலிருந்து மீதம் எடுக்கவும் கர்த்தருக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபத்தை நம்பும் பொழுது, அதாவது மீதம் எடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். மீதம் எடுக்க ஜெபம் பண்ணக்கூடாது, என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும், ஜெபத்துல என் வாழ்க்கை இருக்கணும், ஜெபத்துல என் வாழ்க்கை இருக்கணும், வாழ்க்கைக்குள்ள என் ஜெபம். நெகேமியாவுடைய வாழ்க்கைக்குள்ள ஜெபம், ஜெபத்துல அவன் வாழ்க்கை, ரெண்டுமே மிக்சிங் தான் நெகேமியாவுக்கு, தானியேலுக்கு. நெகேமியாவுக்கு அதே போலதான். எதனாலும் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிற பழக்கமுடையவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும், ஜெபத்துக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். இப்படி என் வாழ்க்கை மாறி இருக்கும் பொழுது ஒரு இன்ஃபினிட்டி மாறி, இந்த 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு முடிவே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு 8. அதை திருப்பி போட்டா இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்லுவாங்க. அது ஒரு முடிவற்றது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஜெபமும் வாழ்க்கையும், வாழ்க்கையில ஜெபம், ஜெபத்துல வாழ்க்கை, ரெண்டுமே கலந்து முடிவற்றதாக சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் என்னை கட்டுவதற்கேற்ற ஆளுமையை என் தேவனுக்கு தருகிறவராய் இருக்கிறார். சில தேவைகள், சில நெருக்கங்கள் கட்டப்படுறதுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை யார் கையில தேவன் கொடுத்தாரு? எவன் ஜெபித்தானோ அவன் கரத்தில் கொடுத்தாரு. நெகேமியா ஜெபித்தாரு, நெகேமியாவுக்கு லெட்டர் கொடுத்தாரு. ராஜா லெட்டர் கொடுக்கிறாரு. ராஜா லெட்டர் கொடுக்க காரணம் என்ன? நான் ஃபர்ஸ்ட் 2 காரியம் சொன்னேன். விசாரிக்கிறது வேற, லீவு கொடுக்கிறது வேற. இவனுக்காண்டி ஒரு ஒரு மினி காட்டையே என்ன பண்ணணும், 3இல் 1 பங்கு காட்டை கொடுத்தாதான் இவனுக்கு எல்லாமே நடக்கும். பெரிய அலங்கம், பெரிய நிலை கதவுகள், அதுல கதவுகள் வைக்கணும். வாசல்கள்ல 12 வாசல், 12 மிகப்பெரிய கதவுகள் வைக்கணும், மிகப்பெரிய நிலைகள் வைக்கணும்.
இவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும், அலங்கத்துல சில மர வேலைகள் செய்யணும், அதுக்கு எத்தனை மரம் டன் தேவைப்படும் தெரியாது. இப்படி ஒரு காட்டின் 1/3 தோராயமா 1/3 யாருக்கு கொடுக்கணும்? யாராவது தன் சொந்த செலவுல கொடுப்பாங்களா? அந்த மாதிரி நமக்கு நெருக்கமானவங்க இருந்தாலும், நமக்கு தாய் மாமனா இருந்தாலும், நம்மளை தூக்கி சுமந்த நல்ல ஒரு உறவு முறைகளா இருந்தாலும், 1/3 எனக்காக அழிக்க யாராவது தயாரா இருப்பாங்களா? அவங்க என்னை விசாரிப்பாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்க என்னுடைய குரலை கேட்டாலே, ஐயோ என்னாச்சு மகனே, என்னாச்சு மகளேன்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லல, விசாரிப்பாங்க. ஆனா 1/3 எனக்காக யாராவது கொடுக்க முடியுமா? நெகேமியாவுக்காண்டி ராஜா கொடுக்கிறாரு, உனக்கு வேண்டியதை நீ போய் எடுத்துக்க போ. இந்த வார்த்தை சொல்றதுக்கு என்ன காரணம்? ஜெபம். நாம் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது எனக்காக யாவையும் என் கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில வருஷங்களாக, சில நாட்களாக இடிக்கப்பட்டு போன சில காரியங்கள் கட்டப்படணும்னா நான் முதலாவது ஜெபத்துக்கு நேரத்தில் எந்த ஜெபம்? பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபத்துக்கு திரும்பணும். நான் திரும்புவேனானால் என்னை தேவன் திருப்பி கொண்டு வருவார். நான் திரும்புவேனானால் தேவன் என்னை திருப்பி கொண்டு வருவார். அப்ப நெகேமியாவுடைய ஒருவனுடைய ஜெபம், நெகேமியாங்கிற ஒருவனுடைய ஜெபம் ஒரு தேசத்தின் அலங்கத்தை கட்டும் என்றால், நம் ஒவ்வொருடைய ஜெபம் நம் தேசத்தை கட்டுமா கட்டாதா? நம் இந்தியா ரொம்ப பெரிய நாடு கிடையாது. எருசலேமை விட நம்முடைய இந்தியா ஒன்றும் ரொம்ப பரப்பளவில் வேணா பெருசா இருக்கலாம், பரப்பளவில் நம்ம பெருசா இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை கொண்டு எருசலேமின் மதில் கட்டப்படும் என்றால், இன்றைக்கு நம் எழுந்து ஜெபிக்கும் போது நம் தேசத்தின் பாதுகாப்பு அரண்கள் கட்டப்படுமா கட்டப்படாதா? சத்ருவின் வல்லமை செயல்படாத, சத்ருவின் அதிகாரங்கள், விக்கிரகங்களின் அதிகாரங்கள் செயல்படாதபடிக்கு கட்டப்பட முடியுமா கட்டப்பட முடியாதா? அப்ப நான் எழும்பி நான் ஜெபிப்பேன் என்றால் என் ஜெபத்தின் வல்லமை, நான் ஜெபிக்கும் ஜெபத்திற்கான அதிகாரம், நான் ஜெபிக்கும் ஜெபத்திற்கான அதிகாரத்தை யாரு கொடுக்கிறார்? பரலோகத்தின் தேவன் கொடுக்கிறார். நான் இங்க பூமியில எதை கட்டுகிறேனோ அது கட்டப்படும். பேதுருவை பார்த்தா அதான் சொல்ற, பேதுருவே இந்த பூமியில எது கட்டியது பரலோகத்தில் கட்டப்படும். சில வல்லமையை கட்டி ஜெபிக்கணும், சில இடங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கட்டவிழ்த்து ஜெபிக்கணும். நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையை ஜெபத்துக்குள் மாற்றுகிறேனோ அந்த அளவுக்கு என்னை மீதம் எடுக்க வைப்பார், எனக்கு ஆளுமையை தருவார், எனக்கு எதிராய் வரக்கூடிய சத்துருக்களின் வாய்களை கட்டி போடுவார், எனக்கு ஒத்தாசையை தேவன் என்ன பண்ணுவாரு? தருவார். எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய உதவி, ஒத்தாசையை யாரு செய்யறா? ராஜா. அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் எந்த ராஜாவாவது தனக்கு கூஜா வேலை பார்க்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய காரியம் செய்வாங்களா? ஒரு 5000 10,000 எடுத்துட்டு போ, அதுக்கு மேல கேட்காத, போயிடறாங்கிட்ட பண்ணுவான். அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவனா இருந்தாலுமே மிஞ்சி போனா 5000 மேல தர முடியாது, போயிட்டு வா. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த காரியத்தை எடுத்து செய்வாங்க. நம் தேவன் நம் காரியத்தை நமக்காக எடுத்து செய்கிறவர். நம் தேவன் நம்முடைய காரியங்களை நமக்காக எடுத்து செய்கிறவர். நமக்காக ரிஸ்க் எடுப்பார். நமக்காக அவரு, அது எப்படி சொல்றது, அந்த வார்த்தை எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. கர்த்தர் நல்லவர். நமக்காக அவர் பிரயாசப்படுகிறார், நமக்காக அவர் பாரப்படுகிறார், நமக்காக அவர் தமது பங்களிப்பை, பங்களிப்பு என்ன பண்றாரு? ஏன் எனக்காக ராஜா ஏன் தன்னுடைய பங்களிப்பு தரணும்? எனக்காக ராஜா ஏன் உத்தரவு கொடுக்கணும்? எனக்காக ராஜா ஏன் அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும்? எனக்காக ராஜா ஏன் வழியை யாரும் மறைத்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பேசணும்? அது ராஜாவுடைய செயல் அல்ல, பரலோக தேவனின் செயல். காரணம் என்ன? நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை அவர் கேட்டு எனக்கு மௌனமாக இராதபடி உதவி செய்திருக்கிறார். நாம் ஜெபம் ஏதோ சாதாரணமான ஜெபம் கிடையாது. அதனால எப்பயுமே ஜெபத்தை சாதாரணமாக பண்ணாதீங்க.
ஜெபத்தை பயத்தோட, பக்தியோட, நடுக்கத்தோட நாம் ஜெபிக்கும்போது, பயபக்தி உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமோ அதே போல விசுவாசமும் பயபக்தியும் நிறைந்த ஜெபம் நம்மை பெரிய காரியங்களை கட்டுவதற்கு உதவி செய்யும். வெறுமனை ஜெபிக்கிறது, சும்மா கண்ணை மூடி ஜெபிக்க, பயபக்தியோட எப்ப ஜெபித்தாலும். இப்ப நெகேமியா முதல் அதிகாரத்துல இரவு முழுக்க ஜெபம் பண்ணார வச்சுக்கோங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல அவர் இரவு முழுவ ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாரு? மிஞ்சி போனா வானத்தை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிருப்பாரு. வானத்தை பார்த்துட்டு அதாவே அப்படியே குனிஞ்சிருப்பாரு. அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்ட் பரலோகத்தை பார்த்து கீழே பார்க்குற அந்த கேப்ல அவர் ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா அந்த ஜெபத்தையும் அவர் எப்படிதான் பண்ணியிருக்காரு? பயத்தோட, பக்தியோட. நம்முடைய சின்ன கையெடுப்பு கூட தேவ சமூகத்துல பயபக்தியோட இருக்கணும். நம்முடைய சின்ன வானத்தை எடுத்து பார்க்கறதான அந்த பார்வை கூட பயபக்தியோட இருக்கும். சும்மா என்ன ஆண்டவரே, விரக்தியில இல்ல, பயபக்தியோடு. நம்ம அநேக வானத்தை எப்ப பார்ப்போம்? விரக்தியில தான் பார்ப்போம். என்ன ஏசப்பா நடக்கல, விரக்தியில அல்ல, பயபக்தியோடு முழங்காலிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி, கர்த்தாவே இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணுங்க. இந்த காரியத்தை நெகேமியா பண்ணது போலயே நம்முடைய காரியங்கள் கைக்கூடி வர நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயம் அவர் நம் காரியங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஜெபத்தின் ஆளுமை எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க. நெகேமியாவுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு பானபாத்திரக்காரன் வேலை பார்த்தவர். ஒரு அலங்கத்தை கட்டுற அறிவு எங்கேருந்து வருது? ஜெபத்துல இருந்து வருது. ஒரு அலங்கத்தை கட்டுற அறிவு எங்கேருந்து வருது? ஜெபத்துல இருந்து வருது. அங்க அழகா பார்க்குறோம். நேரம் ஆயிருச்சு, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். 13வது வசனத்துல பார்க்குறப்ப, நெகேமியா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக புறப்பட்டு அங்க அப்படியே கடந்து போவார். தென்பகுதி, நார்த்து சவுத்துன்னு வச்சுக்குவோம். வடபகுதியில, வடதிசை பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. அந்த எருசலேம் நகரத்துடையதான வடதிசை பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. இப்ப தென் திசை பகுதி எம்டியா இருக்கு. தென் திசை பகுதி, ஏன்னா அநேக ஜனங்கள் கூட்டம் இல்லாதனால, பாதுகாப்பு இல்லாதனால யாருமே தென் திசை பகுதியில தங்கல. அங்கதான் ரொம்ப மதில்கள் ரொம்ப டேமேஜா இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. இப்ப இரவு நேரத்துல நெகேமியா ரோந்து வராரு. அவர் ரோந்து வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் வந்த குதிரையை தவிர யாருக்குமே அவர் ரோது வந்த விஷயம் தெரியாது. நான் கட்டப்படணும்னா நான் கண்காணிக்கிறவனா இருக்கும். நான் ஜெபத்தால கட்ட விரும்புகிறேன்னா, நான் ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, நான் கண்காணிக்கிறவனா இருக்கும். இன்னைக்கு சில பேர் ஜெபம் மட்டும் பண்ணி விட்டுறது. ஜெபம் வேணும், ஜெப ஆளுமை தரும், ஜெப வல்லமை தரும், இல்லைன்னு இல்லை. 2வது ஜெபத்துக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம், நான் அதை கண்காணிக்கணும். நான் அதை என்னை நம்பி தேவன் கொடுத்த பல காரியங்கள் என் கையில் இருக்கு, அதை நான் எப்படி செய்யணும்? கண்காணிக்கணும். இன்னைக்கு வீடு கட்டுறவங்க நம்ம பார்க்குறோம். வீடு கட்டுற ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்குறோம். இன்ஜினியர்கிட்ட வேலையை கொடுத்துருவாங்க, மேஸ்திரிகிட்ட வேலையை கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டுக்காரன் என்னைக்காவது வீட்டுக்கு அந்த கட்டடத்துக்கு வராமல் இருந்திருக்காங்களா? ஒரு வேலைக்கு 3 வேலையை என்ன பண்ணுவாங்க? வந்து அப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு, அங்கே வெறும் குழி வெட்டி இருந்தாலும் அந்த குழியை என்ன பண்ணுவாங்க? எட்டி பார்த்துட்டு அப்படியே போவாங்க. பூச்சி வேலை நடக்கும், அவங்களுக்கு தெரியாது. பிளம்பிங் வேலை நடக்கும், அந்த வேலை அவங்களுக்கு தெரியாது. டைல்ஸ் ஓட்டுவாங்க, அந்த வேலை அவங்களுக்கு தெரியாது. பெயிண்ட் அடிப்பாங்க, தெரியாது. ஆனால் வருவாங்க, வந்து ஏதாவது நொட்டச்சாக்க சொல்லிக்கிட்டு போவாங்க. அது முட்டிக்கிட்டு நிற்குது, இங்கே பெயிண்ட் ஒன்றா ஒழுங்கா அடிக்கணும், எதையாவது சொல்லுவாங்க. ஏன் குறை சொல்லணும்னு இல்லை, தன் வீட்டை அவங்க கண்காணிக்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இல்லை, அது லோனா இருக்கலாம், உழைச்ச காசா இருக்கலாம். கட்டும்போது அந்த பாரத்தோட கட்டுறாங்க. ஐயோ எதுவும் வீணா போயிடக்கூடாது. சிமெண்ட் மூட்டை அடிக்கடி எட்டி பார்ப்பாங்க. வந்து சிமெண்ட் மூட்டை இருக்கா, செங்கல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. ஏன்?
நம்பிக்கை இல்லாமல் இல்லை, தன் உழைப்பு வீணா பேர் கொண்டாந்து கண்காணிக்கிறாங்க. ரெண்டாவது, கட்டப்பட விரும்புகிறவங்க, பொருளாதாரத்தை கட்ட விரும்புகிறவங்க நம்முடைய செலவுகளை கண்காணிக்கணும், நம் குடும்பத்தை கண்காணிக்கணும், வரவை குறித்த செலவையும் கண்காணிக்கணும். கண்காணிக்கும் போது நம்முடைய பொருளாதாரம் என்ன பண்ணுது? கட்டப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்காணிக்கணும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்கிற வளர்ச்சியில எப்படி இருக்கிறாங்கன்னு கண்காணிக்கணும். அவங்க பைபிள் வாசிக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கணும். பிள்ளைங்க பைபிள் சரியா வாசிக்கிறாங்களா, தப்பா வாசிக்கிறாங்களா, சரி இன்னைக்கு தப்பா வாசிக்கிறாங்க, நாளைக்கு எப்படி வாசிக்கிறாங்க, அடுத்த நாள் எப்படி வாசிக்கிறாங்க, ஒரு வாரம் கழிச்சு எப்படி வாசிக்கிறாங்க, ஒரு மாசம் கழிச்சு எப்படி வாசிக்கிறாங்க, கண்காணிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால் சரியா ஜெபிக்க முடியுதா முடியலையா கண்காணிக்கணும். என்னால் ஒழுங்கா ஆராதிக்க முடியுதா முடியலையா கண்காணிக்கணும். நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற நிலையா கண்காணிக்கணும். என்னைய குறித்து நான் கண்காணிக்கணும். அப்போதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட முடியும், என் குடும்பம் கட்டப்பட முடியும், என் பிள்ளைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டப்பட முடியும். நான் கவனிக்காத ஒரு குருடனா இருந்தா கட்டப்பட முடியாது. நான் கவனிக்காத ஒரு குருடனா இருந்தா ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க எல்லாருமே. அவன் கண்ணு தெரியாதவன், அவன் கண்ணு தெரியாதவன், ஏமாத்திடுவாங்க. ஜெபிக்கணும், கண்காணிக்கணும், ஜெபிக்கணும், கண்காணிக்கணும். ரெண்டாவது, தேவைகளை உணரணும். தேவைகளை, என்ன தேவை? இப்ப இடிஞ்சு போன அந்த இடத்துக்கு நெகேமியா எவ்வளவு மரம் வேணும் நெகேமியாவுக்கு தெரியாது. நெகேமியா கண்காணிக்கிறார். கண்காணிச்சதுனால அவர் கண்டுபிடிக்கிறார். தேவைகளை, எவ்வளவு கல் வேணும் கண்டுபிடிக்கிறார், எவ்வளவு மரம் வேணும் கண்டுபிடிக்கிறார், எவ்வளவு சேதம் அடைஞ்சிரு கண்டுபிடிக்கிறார். பழைய அஸ்திபாரத்தின் மேல மறுபடியும் அஸ்திபாரம் போறளவுக்கு அஸ்திபாரம் ஒழுங்கா இருக்கா, சேதம் அடைஞ்சிருக்கா கண்டுபிடிக்கிறார். இடிஞ்சு போன கல்லு மேல திரும்ப கட்டலாமா, டோட்டலா இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணுமா கண்காணிக்கிறார். உடச்சி போட்ட செங்கல் எத்தனை செங்கலை வந்து மறுபடியும் எடுத்து ரீஒர்க் பண்ணலான்னு கண்காணிக்கிறார். அப்படி கண்காணிச்சதுனாலதான் தேவைகள் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க முடியுது. தேவையை நம்ம என்ன பண்ணணும்? மூன்றாவது கண்டுபிடிக்கணும். கட்டப்படணும்னா கட்டப்படுவதற்கு என்ன தேவை? கண்காணிச்சா தேவை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் தொடர்ந்து கண்காணிக்கிறேன், என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கு, என் வாழ்க்கையில உபவாசம் இருக்கு, என் வாழ்க்கையில ஆடல் பாடல் துதி இருக்கு, ஆனா சரியான வேத வாசிப்பு இல்லைங்கிறது. என் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு எது தேவை? வேத வாசிப்பு தான் தேவைப்படுகிறது. அப்படிங்கிறத நான் கண்காணிச்சாதான் என்ன பண்ண முடியும்? கட்டப்பட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கைய நான் கண்காணிக்கணும். என்ன குறை இருக்கு என் வாழ்க்கையில, அந்த குறையை எப்படி நிறைய செய்யலாம்? அதன் மேலையா இல்ல புதிதாவா? இடிச்சிட்டு கட்டணுமா இல்ல அது மேலேயே கட்டலாமா? தேவைகளை கண்காணிக்கணும், தேவைகளை கணக்கீடு செய்யணும். நெகேமியாக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குது? ஜெபம். ஜெபந்தான் கண்காணிக்க வைக்குது, ஜெபந்தான் அளவீடு போட வைக்குது. எப்பா இவ்வளவு மரம் தேவை, இவ்வளவு கல் தேவை, ஜெபந்தான். அவர் இன்ஜினியரிங் கிடையாது, அவருக்கு எந்த இன்ஜினியர் உட்காந்து உதவி செய்யவும் கிடையாது. மர வேலை வேணுமா போய் வாங்கிக்க, கல் வேணுமா போய் வாங்கிக்க, ஆள் வேணுமா கூப்பிட்டுக்க, பத்திரம் நான் தரேன். இதையெல்லாம் லீட் பண்ணணும்னா நெகேமியாவுக்கு அந்த ஞானம் வேணும். நெகேமியாவுக்கு அப்படிப்பட்ட ஞானம். ஏன்னா பானபாத்திரக்காரனுக்கு எந்த ஞானங்க? கல்லு வச்சு மரம் வச்சு செவுறு கட்ட தெரியும். அந்த ஞானம் எங்கேருந்து வருது? ஜெபத்தினால். பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த கூப்பிடுதல் ஒரு ஆளுகை, அந்த கூப்பிடுதல் ஒரு ஆளுமை, அந்த கூப்பிடுதல் ஒரு வல்லமையை நமக்காக என்ன பண்ணுகிறது? ஜெபத்தினால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா ஜெபத்தால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அடுத்து கடைசியான ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதாவது கண்காணிச்சுட்டு என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன எவ்வளவு தேவைப்படுதுங்கெல்லாம் கண்காணிச்சு முடிச்சுட்டு, என்னென்ன குறைகளெல்லாம் கண்காணிச்சு முடிச்சுட்டு 17வது வசனம், பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாது இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை எருசலேம் அலங்கத்தை கட்டவும் பாருங்கள் என்று சொல்லி. இப்ப நெகேமியா யார்கிட்ட போய் நிக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட.
70 வருஷமா அலங்கம் கட்ட முயற்சிக்காத ஒருத்தங்கிட்ட போய் யார் பேசுறா? நெகேமியா பேசுறார். 70 வருஷமா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, நிந்தனையும் துன்பங்களும் அந்த வாழ்க்கையில பழகி பரவாயில்ல, அப்படிப்பட்டவன் கிட்ட போய் யார் பேசுறா? நெகேமியா பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாங்க அலங்கத்தை கட்டுவோம், வாங்க. இயேசு கிறிஸ்து 38 வருஷமா பலவீனமா இருந்தவனை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை என்ன? நீ சுகமடைய. ஆனா அவன் என்ன சொன்னான்? குளம் கலங்கல, என்னை கூட்டி போய் விட ஆள் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், இல்ல நமக்கு அவங்க உதவி வேணும்னா நாம் சேர்ந்து சில காரியங்களை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எதுதான் நமக்கு வழிவாசல் திறக்கிறது? ஜெபம்தான். சரி, இப்ப 4வது காரியம், மரித்து போன இருதயம் அல்லது நம்பிக்கையற்ற இருதயம். நம்பிக்கையற்ற இருதயம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? மீண்டும் அலங்கத்தை கட்ட முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத அநேகரை நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா, நம்பிக்கை உள்ள வார்த்தைகள் அவர்களை விதைக்கணும்னா, என் வாழ்க்கை ஜெபமுள்ள வாழ்க்கையாக என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் என்றால் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கி அவன் என்ன பண்ணுவானா? எழுந்து கட்டவும் வாருங்கள் என்று கூப்பிடுவானா? அல்லேலூயா. சோதரன் நெகேமியா போய் எழுந்து கட்டுவோம்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற வார்த்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஒருவனுடைய ஜெப வாழ்க்கை விசுவாசம், 70 வருஷமா விசுவாசம், எழுந்து கட்டுவோம்ன்ற விசுவாசம் இல்லாதவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருது எது? பரலோகத்தின் தேவனை நோக்கி பண்ண ஜெபம். இன்றைக்கு நமக்கு அறிவு இருக்கா, திறமை இருக்கா, அழகு இருக்கா, அனுபவம் இருக்கா, ஆளுமை செய்கிற திறமை இருக்கா, ஆளுகை செய்கிற திறமை இருக்கா? இதெல்லாம் தேவை. ஜெபம் பண்ண தெரியுமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க தெரியுமா? அது இருந்தா போதும், காரியத்தை கர்த்தரே கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு என் காரியங்கள் கைக்கூடி வரணும்னா, என் குடும்பத்தின் காரியங்கள், என் பொருளாதாரத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் கைக்கூடி வர வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவனை நோக்கி உட்காருங்க, பயத்தோடு பக்தியோடு ஜெபியுங்க, அவரே காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் நான் மீண்டும் மீண்டும் இதையே சொல்றேன்னா, நெகேமியா ஒரு சாதாரண மனுஷன், ஜஸ்ட் ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனுக்கு இத்தனை மரியாதை எவங்க தருவான்? எந்த ராஜாவாவது தருவானா? ஆனா பரலோகத்தின் ராஜா தருவார். அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவன் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ பார்ப்பதில்லை. அவன் தனக்கு முன்பாக நடுங்கி கொண்டு உத்தமனா இருக்கிறானா? உத்தமனா இருந்தா நீ எனக்கு சிநேகிதன் என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நாம் நடுங்கி கொண்டு உத்தமர்களாய் இருந்தோம் என்றால் அவர் நம்மை பார்த்து நீ எனக்கு சிநேகிதன் என்று சொல்லிட்டு நம்மளை கைப்பிடிச்சு, நான் தேசங்களுக்கு செய்வதை, ஜனங்களுக்கு செய்வதை என் சிநேகிதனுக்கு மறைப்பேனோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆபிரகாம் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து அடிமையா இருக்கிறது அவருக்கு பார்க்கவா போறார்? இல்ல அவர் பெத்த புள்ள போப்பதா, அவருடைய புள்ள போப்பதா? அவனோட பிள்ளையோட புள்ள 4ஆம் தலைமுறை தான் எங்க போகுது? அடிமையா போகுது. 4ஆம் தலைமுறைக்கு செய்கிற காரியத்தை யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு. ஏன்? ஜெபிக்கிறவன், பயத்தோடு பக்தியோடு உத்தமமாய் இருக்கிறவன் கர்த்தருக்கு சிநேகிதனாய் இருக்கிறான். சிநேகிதனுக்கு கர்த்தர் எதையும் மறைப்பாரோ? நான் ஜெபிக்கும் போது நான் கர்த்தருடைய சிநேகிதனாக என்ன பண்ணுகிறேன்? மாறுகிறேன். ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் எல்லா விதத்திலும் என்ன பண்ணுவான்? உதவி செய்யும். உண்மையான நண்பன், மாமன், மச்சன், சித்தப்பன், பெரியப்பன், அப்பன், யார் வராங்களோ வரலையோ, ஒரு நல்ல நண்பன் என்ன பண்ணுவான்? எந்த இடத்துலையும் வந்து அவன் நிற்பான். அதனாலதான் ஸ்தோத்திரம், ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றார், நீ எனக்கு சிநேகிதன், நீ எந்த எல்லைக்கு போனாலும் நான் உன் கூட வந்து என்ன பண்ணுவேன்? நிற்பேன். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நான் இயேசுவுக்கு சிநேகிதனாக என்ன பண்ணுகிறேன்? மாறுகிறேன். சிநேகிதனுக்கு எதையாவது மறைப்பாரா? சிநேகிதனுக்கு எதையாவது பாரபட்சம் காட்டுவாரா? சிநேகிதனுக்கு சிநேகிதன் எல்லாத்தையும் கொடுப்பான்.
தாவீதும் சவுலுடைய குமாரன் யோனத்தானும் ரொம்ப சிநேகிதர்கள். தன்னுடையதான கௌரவத்தை மறந்து யோனத்தான் தாவீதுக்கு உதவி செஞ்சான். ஏன்? சிநேகிதன். நெகேமியாவுக்கு ஏன் தேவன் இவ்வளவு காரியத்தை செய்தார்? நெகேமியா ஜெபித்தான். நெகேமியா கர்த்தருக்கு சிநேகிதனாய் மாறினான். சிநேகிதனுக்கு செய்ய வேறு எவனுக்கு செய்ய போறேன்? அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? ஒரு ஜெபம் அந்த ஜெபம் எத்தனை பெரிய ஆளுமையை கொண்டு வருகிறது. அந்த ஜெபம் எத்தனை பெரிய ஆதரவுகளை கொண்டு வருது. அந்த ஜெபம் எத்தனை பெரிய அதிகாரங்களை கொடுக்குது. இன்றைக்கு அந்த ஜெபத்துக்கு நாம் பயத்தோடு பக்தியோடு திரும்பணும். பெயருக்காக ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் ஜெபிக்க போகிறேன், பொருத்தனை பண்ண போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க விருப்பம் இருந்தால் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இனி நான் என் வாழ்க்கையில ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமும் கடமைக்காக இருக்கக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் பயத்தோடு பக்தியோடு இருக்கணும். நான் கவனம் உள்ளவனா இருக்கணும்ப்பா. நான் கேட்டு விசாரித்து கவனமாய் நான் ஜெபிக்கணும்ப்பா. பயத்தோடு பக்தியோடு ஜெபிக்கணும்ப்பா. ஏனோ தானோ என்று சொல்லி வாய்க்கு வரதெல்லாம் சொல்லி நான் ஜெபிக்க கூடாது. பயபக்தியோடு நான் ஜெபிக்கணும். ஜெபிக்க கற்று தாங்கப்பா. ஜபாவிய தாங்கப்பா. ஜப பாரத்தை எனக்கு தாங்கப்பா. நெகேமியாவை போல பாரப்பட்டு ஜெபிக்க, நெகேமியாவை போல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க, எலியாவை போல தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 47வது நாள் எங்கள் வாழ்க்கை ஜெபத்தால் கட்டப்படுவதற்கு விட்டு கொடுக்கிறோம். ஜெபமே ஜெயம். ஜெபத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. முடியாதது எதுவும் இல்லை. ஜெபத்தால் நாம் ஜெயம் பெறும் என்ற பாடல் நமக்கு நன்றாக தெரியும். இப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. நாம் ஜெபிக்க 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 எலியா ஜெபிக்க ஜெபிக்க தேவன் எலியாவுக்காய் அக்கினியை இறக்குவார் என்றார். எலியா ஜெபிக்க ஜெபிக்க எலியாவுக்காக உள்ளங்கை மேகத்தை தேவன் எழும்ப பண்ணுவார் என்றார். நெகேமியா ஜெபிக்க ஜெபிக்க நெகேமியாவுக்கு பத்திரங்களை, அதிகாரங்களை, ஆளுமையை, வல்லமையை கொடுப்பார் என்றால் சிநேகிதனாய் தேவன் பார்ப்பார் என்றார். இன்றைக்கு நான் ஜெபிக்க ஜெபிக்க இடிந்து போன என் குடும்பம், இடிந்து போன என் வீடு, கட்டப்படாத என் பொருளாதாரம், காய்ந்து போயிருக்கிற என்னுடைய சம்பளத்தின் நிலைமை, என் ஆவிக்குரிய நிலைமை தேவன் மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். இன்றைக்கு ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போய் கிடக்குப்பா. என் குடும்பம், என் பொருளாதாரம், எங்கள் சபை, எங்கள் பட்டணம் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் நாங்கள் ஜெபத்துக்கு திரும்புகிறோம். நீங்கள் திரும்பினால் நான் உங்களை திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் ஜெபத்துக்கு திரும்புகிறோம். ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் ஆளுமையை, ஜெபத்தின் அதிகாரத்தை நாங்கள் இன்று முதல் செயல்படுத்துகிறவர்களாய் எங்களை தேவன் மாற்றுவீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.